ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். கார்த்திகை தீபம்னாலே ரொம்பவே ஸ்பெஷல்னே சொல்லலாம். அதுவும் எனக்கு சொல்ல போனோன்னா ரொம்பவே ஸ்பெஷல். நான் எல்லா கார்த்திகை தீபமும் சரி என்னோட சின்ன வயசில் ஊரில் தான் செலிப்ரேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மம்மி எப்பயுமே எங்களை கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஊருக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஊருக்கு கூட்டிகிட்டு போகும்போது அங்கே ஊரில் செலிப்ரேட் பண்ணுறது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏதோ சின்ன தீபாவளி மாதிரியே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆனால் சிட்டியில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து நார்மலாக தீபம் வச்சு அதுக்கப்புறமேட்டுக்கா வீட்லேயே நார்மலாக பூஜை பண்ணி அவ்வளோதான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி நானும் பண்ணேன். ஏன்னா நான் ஒர்க் போகிறதுனால எனக்கு டைம் வந்து மேனேஜ் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னே சாமி சாமான்லாம் கழுவி வச்சுட்டு பூஜைக்கு தேவையானதெல்லாம் நான் நேற்றே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி காத்தாலே பார்த்திங்கன்னா நாங்கள் நார்மலாக ஒரு சிம்பிளான சாப்பாடு தான் சாமிக்கு படையல் போட ரெடி பண்ணியிருந்தோம். வடை, பாயாசம், அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் தான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு கிளம்ப வேண்டியதாக இருந்துச்சு. கிளம்பிட்டு நான் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக தான் வந்தேன். ஏன்னா நைட்டு வந்து நம்ம தீபம் போடணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி சீக்கிரமாகவே கிளம்பி வந்தேன். அதே மாதிரி மாமாவும் சீக்கிரமாகவே கிளம்பி வந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் பூஜை பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நான் வீடெல்லாமே சரி விளக்கு வைக்க ஆரம்பித்தேன். அது பார்க்கும்போதே சரி எவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சு. நீங்களே பார்த்தாலே தெரியும், அவ்வளோ அழகாக தெரியும். எப்பயுமே சரி நம்ம ஒரு விஷயம் நம்ம வீட்டில் பண்ணும்போது தான் அவ்வளோ அழகாக நம்ம கண்ணுக்கு தெரியும். அப்போ நம்மளுக்கு இன்னமும் பண்ணணும்னு சொல்லிட்டு தோணும். நான் இப்போ வீட்டெல்லாம் தீபம் வைக்கும்போது எனக்கே பார்க்க அவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சு.